கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க நாம புத்திரராக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் உண்மையாலுமே ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரமே வணங்குகிறோம். அப்போது நாம் எல்லாம் அவருடைய சொந்த புத்திரர்கள், சொந்த பிள்ளைகள். மற்றவர்களைப் போல அல்ல. மற்றவர்கள்னா யாருன்னா விக்கிர ஆராதனை வணங்குகிறவர்களை தான் சொல்லுகிறேன். அவர்கள் 10 11 நம்ம கடவுளையும் வணங்குகிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் நிச்சயமாக இருக்க முடியாது. தேவனை மட்டுமே, அதாவது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை மாத்திரமே என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அவர் சொல்கிறாரு, என்னையண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. அவரை மாத்திரமே நம்ம விசுவாசித்து அவர் மாத்திரமே கடவுள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். மற்றவர்கள் அல்ல என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி.